ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவ் டு அப்ரோச் ஹோம் ஸ்கூலிங் த ரைட் வே. இப்போ பேரண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹோம் ஸ்கூலிங், உங்கள் கிட்ஸ்க்கு இப்போது கரண்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில் அதை இனிஷியலாக ஒரு பேசிக்காக எப்படி அப்ரோச் பண்ணுறது, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் அதை தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை, ஏதாவது ஒரு பேசிக் கற்றுக்கணும், பேசிக்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஐடென்டிஃபை தி சைல்ட்ஸ் பேஷன் அண்ட் டேலண்ட். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். சைல்டு நேச்சுரலாகவே எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம அதில் 2 கேட்டகரி தான் மெயினாக இருக்குது. ஏ அகடமிக்ஸ், பி ஆக்டிவிட்டி பேஸ்ட், அதாவது ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அந்த மாதிரி. இப்போ அகாடமிக் ஃபோக்கஸ்டாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் போர்டை செலக்ட் பண்ணும். என்ஐஓஎஸ் செலக்ட் பண்ணுறோமா, சிபிஎஸ்சியா அல்லது ஐஜிசிஎஸ்சி மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸான்னு பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு 2 ஆப்ஷன் இந்தியாவில் ஈஸியாக இருக்குது, என்ஐஓஎஸ் ஆர் ஐஜிசிஎஸ்சி. ஐஜிசிஎஸ்சியில் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம், பட் அது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். பட் எஜுகேஷன் ரீசனிங் பேஸ்டாக, ப்ராக்டிக்கல் நாலேஜ் பேஸ்டாக நல்லா டீப்பாக இருக்கும். என்ஐஓஎஸ் நம்ம ஒரு சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட், மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டி அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க என்ஐஓஎஸ் போகலாம். என்ஐஓஎஸில் எக்ஸாம்ஸ் எழுதுறதும் அந்த பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் என்ஐஓஎஸோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் கூகுளில் என்ஐஓஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே அது வெப்சைட்லாம் வரும். 10th 15 வயசுலேயும் 12th 17 வயசுலேயும் நம்ம எழுதலாம். இது அகாடமிக்ஸ், அதாவது படிப்பு நல்லா வருது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அல்லது நான் படிக்க தான் வைக்கணும், என்னுடைய குழந்தைகளை நான் படிக்க வைக்க தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற பேரண்ட்ஸுக்கு அது. அடுத்தது ஒரு சில குழந்தைகளை நேச்சுரலாகவே ஸ்போர்ட்ஸில், ஆர்ட்ஸில், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கிரிக்கெட்டராக வரலாம், அல்லது ஒரு நல்ல டான்ஸராக வரலாம், சிங்கராக வரலாம், மியூசிஷியனாக வரலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சின்ன வயசுலேயே 13-14 வயசுலேயே பெரிய உலக அளவில் பெரிய வெற்றிகளெல்லாம் அடைஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. இந்தியாவிலும் இருக்காங்க, அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்லையும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் பீப்புளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ், ஈவன் 7, 8, 9 அப்படியே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மியூசிக் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ஐஓஎஸ் ஒரு பார்ட் டைம் மாதிரி வச்சுக்கலாம். பார்ட் டைமாக ஒரு எக்ஸாமை மட்டும் பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அகாடமிக்ஸும் ஜஸ்ட் ஒரு இது இருந்த மாதிரி இருக்கும், மினிமம் ஸ்டாண்டர்ட் இருந்த மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக்ஸ்.